நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் பொரிச்ச வெங்காயம் கோழி குருமா. அது எப்படின்னா இது ஒரு ரிச்சான டிஷ்ஷு. இந்த வெங்காயம் பொரித்து அதில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுவோம். அதோட நம்ம ரிச்சான நட்ஸ் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். அதனால் இதுக்கு பேர் பொரிச்ச வெங்காயம் கோழி குருமா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இப்போது வாங்க இதோட தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். சிக்கன் 250 கிராம், பொரிச்ச வெங்காயம் 100 கிராம், மிக்ஸ்டு கரம் மசாலா ஹோல் 20 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், காரப்பருப்பு 50 கிராம், வெள்ளை எள்ளு 20 கிராம், தயிர் 50 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 30 கிராம், பச்சை மிளகாய் 3 நம்பர், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, கருவேப்பிலை சிறுகொத்து, கொத்தமல்லித்தழை சிறிதளவு, புதினா சிறிதளவு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க நம்ம அதை மசாலா முதல்ல எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம கடாயை வச்சுருக்கோம். இப்போது இதில் கொஞ்சமாக இதில் எண்ணெயை போட்டுக்கோங்க. சும்மா 2 ஸ்பூன் போட்டால் போதும். இது கூடவே நம்ம முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, வெள்ளை எள்ளு, இந்த மூணையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறோம். இது வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போடுவோம். ஆனால் இது மெயின் காரம் இந்த பச்சை மிளகாய் தான். நம்ம சில்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது நல்லா வதங்கி வருது. வதங்கி வந்தவுடனே நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வாசனைக்காக. இப்போது பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் போடுறோம். இந்த மசாலா நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சு இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு இந்த கிரேவியை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கரம் மசாலா சேர்ந்த ஒரு 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், 4-5 ஏலக்காய் போட்டுருங்க. போட்டு வதங்கணும். ஓரளவு வதங்கினா போதும். இது கூடவே நீங்கள் சிக்கனை போட்டுட்டு இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த சிக்கனு எல்லாம் இதோட சேர்ந்து வதங்கி வரா மாதிரி பார்த்துங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கூட இந்த தேவையான அளவு உப்பு இந்த சிக்கன்லேயே போட்டுருங்க. சிக்கன் ஓரளவு வதங்கி இதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வதங்கி ஃப்ளேவர்லாம் இறங்கிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். மஞ்சத்தூள் பச்சை வாடை போகிற அளவு வதக்கிட்டு நீங்கள் தயிர் போட்டுருங்க.
தயிர் நீங்கள் சிக்கனில் போடும்போது சூடில் தயிர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த சிக்கனோட சேர்ந்து வரும். பாருங்கள். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுப்போம். இப்போ இந்த தண்ணி ஊற்றி நம்ம இந்த சிக்கனை வேக வச்சுருக்கோம். சிக்கன் வந்துருச்சு. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வதக்கின மசாலாவை அரைச்சி இது மாதிரி பேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த சிக்கன் ஒரு 3/4 குக் ஆகிருக்கும். இப்போது இந்த கிரேவியில் நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டை போட்டு பாருங்கள், குருமா நல்லா திக்காக வந்துடுச்சு. அதேமாதிரி நல்லா ரிச்சாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஸ்மூத் குருமா. அந்த வெங்காயம், அந்த சாரப்பருப்பு, கேஷ்யூ நட்ஸு அதெல்லாம் போட்டதுனால அதோட ரிச்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பொரிச்ச வெங்காயம் கோழி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இப்போது எப்படி பரிமாறுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஒயிட் போல் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த குருமாவே ஒரு வித்தியாசமான குருமா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி யூஸ் பண்ணவே இல்லை. அந்த தக்காளி புளிப்புக்காக நம்ம இதில் தயிர் யூஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் நிறைய மசாலாக்கள்லாம் போடாமல் சிம்பிளாக வந்திருக்கு. அதே டைமில் ரொம்ப ரிச்சான டிஷ்ஷுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம இதில் சாரப்பருப்பு, முந்திரி பருப்பு அதெல்லாம் இருக்கிறதுனால. இப்போ இதை மலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை போடுவோம். தக்காளி, சின்ன பீஸ் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கூட போட்டுக்கணும். இப்போ பொரிச்ச வெங்காய குழம்பு தயாராகிடுச்சு. இதோட ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்க. இது நல்ல அட்ராக்டிவ் கலரோட பார்க்குறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக ரிச்சாக இருக்கும். இது நீங்கள் ரைஸோடவோ இல்லை புலாவோடவோ இல்லை சப்பாத்தியோட சாப்பிடவோ ரொம்ப நல்ல டிஷ்ஷு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.